சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கணேசா, கணேசா, ஏய் கணேசா, எங்க இருக்க? கணேசா, ஏய் எதுக்குடி இப்போ கணேஷ் கணேஷ்னு உன் புருஷனை ஏல விட்டுட்டு இருக்க? நீ சும்மா இரு பாட்டி. கணேசா எங்க? அவன் தோட்டத்துக்கு போயிருக்கான். சரி, அப்ப நான் போய் தோட்டத்துல போய் கணேசனை பாத்துட்டு வரேன். ஏய் நில்லு. ஏண்டி இப்படி பறக்குற? என்ன விஷயம்னு எங்க கிட்ட சொல்ல மாட்டியா? ஆமா, என்ன இது? கணேசன் பைக் டீலர்ஷிப் எடுக்க ஒரு பெரிய பைக் கம்பெனி கிட்ட கேட்டு இருந்தாருல்ல, அவர் கேட்ட டீலர்ஷிப் வைக்க அந்த கம்பெனியை அப்ரூவ் பண்ணிருக்கு. அதுக்கான லெட்டர் தான் இது. ஆனா எப்படி? அதுக்குதான் பணம் கட்டணும்னு சொல்லிருந்தாங்களே. பணம் கட்டிட்டதான் பில்லு கூட அனுப்பிச்சிருக்காங்களே அத்த. எவ்வளவு பணத்துக்கு பில்லு வந்திருக்கு? 50 லட்சம் ரூபாய். அப்ப மீனா இத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாளா? மீனாவா? அத்த, மீனா இத பத்தி என்னத்த சொன்னா? கணேஷ் கடை வைக்கிறதுக்கு தேவி அன்னைக்கு பணம் கேட்டால, அது அப்போ அவளால கொடுக்க முடியலையா. ஆனா அதுக்கப்புறம் பணம் கட்டிட்டு தான் என்கிட்ட சொன்னான். அதத்தான் சொன்னேன். மீனா தான் பணம் கட்டினாளா? அப்படிதான் அவ என்கிட்ட சொன்னான். அத்த, நம்ம மீனாவ நாம என்னென்னமோ நினைச்சிட்டோம் அத்த. நாம இல்ல, நீங்க. அவளால பணம் கொடுக்க முடியலன்னதும் அவளை எல்லாரும் பொறிஞ்சு தள்ளிட்டீங்கல்ல. அவ அப்படி என்ன பாவம் பண்ணா? ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கு அவ கையில இருந்த பணத்தை குடுத்துட்டு வந்துட்டா. அதுக்கு ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி அவ மனசை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தி இருப்பீங்க. இப்ப பாத்தியா, அவ உன் புருஷ மானத்தை காப்பாத்த கோயிலுக்கும் பணம் கொடுத்திருக்கா. அத்த, கோயிலுக்கு அவளா பணம் கொடுத்தா? அவ இல்லாம வேற யாரு கொடுப்பாங்க? என்கிட்ட அப்பவே சொன்னா, கணேச கடை வைக்க பணம் கொடுத்திருக்கேன், அப்புறம் உன் மகன் ஏதோ கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொன்னானே, அதுக்கும் பணம் கொடுத்திருக்கேன்னு. தப்பா நினைச்சிட்டேனே அத்த. என் மருமக மீனாவ நானே தப்பா நினைச்சிட்டேனே. நீ மட்டுமா நினைச்ச? இங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான் நினைச்சீங்க. யாரு அப்படி நினைச்சிருந்தாலும் நான் என் மருமகளை அப்படி நினைச்சிருக்க கூடாது அத்த. அடகு வச்ச நகைய மீட்க முடியலையேன்னு கோபத்துல அவகிட்ட சரியா பேசாம கூட இருந்துட்ட. நகையை மீட்டி கொடுத்துட்டால. நகைய காலையில தான் கடைக்காரர் வந்து கொடுத்துட்டு போனாரு. பாத்தீங்கல்ல, அதான் என் பேத்தி. எல்லாம் பணம் வந்தா முதலாளித்தனம் பண்ணிட்டு திரிவாங்க. ஆனா என் பேத்திய பாத்தியா? தான் குடும்பத்து ஆளுக வாழ்க்கைக்காக எவ்வளவு செய்யறான்னு நீங்க எல்லாரும் அவளை புரிஞ்சுக்காம விட்டுட்டீங்களே.